இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. இன்னொரு தேதி கவர்ச்சி காட்டுறதுக்கு நான் என்ன சாரி அதான் மக்களே, கவர்ச்சி காட்டுறதுக்கு அவர் என்ன மியா மல்கோவாவா இல்லை டேனியல்ஸா இல்லை வந்து மியா கலிஃபாவா இல்லை சனி லியோனா? அவர் தமிழ்நாடு சிஎம்ங்க. இது நமக்கு தெரியுது, அண்ணனுக்கு தெரியுதா? அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு. அதில் வேற இந்த அவர் கேப் விடாம போயிருந்தா அவருக்கு இந்த ஆப்பு வந்திருக்காது. கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன இன்னைக்கு இந்த வீடியோல யாரை போட்டு பொழக்க போறோம் அப்படின்னா, நம்ம தளபதி டிவிகே தளபதியை தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருச்சி கிழக்குல மக்களை சந்திக்க போன நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் வந்து நம்ம தமிழ்நாடு முதல்வராகிய தளபதி அவர்கள் தமிழ்நாட்டை எப்படிலாம் டெவலப்மெண்ட் பண்ணலாம், தமிழ்நாட்டில் உள்ள கிரைம்ஸை எப்படிலாம் குறைக்கலாம், தமிழ்நாட்டில் நடக்கிற ரேப்ஸு, அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த கஞ்சா போதை இதெல்லாம் எப்படி குறைக்கலாம்னு சொல்லி மக்கள்கிட்ட பேசுவாருன்னு பார்த்தா இன்னும் உட்காந்து டிஎம்கே. ஆனா இந்த திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு இந்த விஜயோட ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூத்து ஒண்ணு பண்ணாங்களே அந்த கடைசி 5 நாள். அதாவது இன்னும் என்ன சொல்றாருன்னா, ஜெயிச்சு 1 மாசம் ஆயிட்டு, சீட்ல உட்காந்து 1 மாசம் ஆயிட்டு, இன்னும் 2 பேத்துக்குள்ளதான் போட்டியே. ஒன்னு டிஎம்கே ஒன்னு டிவிகே. அவங்களே தோந்து போயிட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க நாங்க தோந்துட்டோம்பா அப்படின்னு. இன்னும் உட்காந்துட்டு 2 பேருக்கு தான் போட்டி. எத்தனை வருஷம்? அதான் ஜெயிச்சிட்டீங்களே நீங்க. தமிழ்நாட்டுக்கு ஏதாவது டிஃபரெண்டா தான் சொல்வீங்கன்னு பார்த்தா அதை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இப்பவும் சொல்றேன், அரசியல் ரீதியா சொல்றேன், 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. This is an unwanted statement irrelevant to the current situation. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இதுக்கு நடுவுல வேற யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. சரி, அதை கூட விடுங்க மக்களே. இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, 1977ல நீங்க போடாத ஓட்ட 2026ல நீங்க போட்டிருக்கிறீங்க. என்ன ஒண்ணு, இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆதரிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னங்க. தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் தேர்ந்தெடுத்து டிவிக்கு 108 தொகுதியில ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஆனா அண்ணனுக்கு அதெல்லாம் பெருசா தெரியல. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து என்ன ஜெயிக்க வச்சீங்க 108 இடத்துல, சந்தோஷம்தான். ஏன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான இடத்துல ஜெயிக்க வச்சா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. என்னன்னு இது எனக்கு புரியல. இதைத்தானே உதயநிதி வந்து உங்களை வந்து சட்டமன்றத்தில் கேட்டாரு. என்ன கேட்டாரு? இந்த மாதிரி மக்கள் வந்து உங்களை ஒரு 3.5 கோடி மக்கள் உங்களை விரும்பல, அப்போ வந்து சைலண்டாக இருந்தீங்க. அதுக்கு ரீப்ளே வீடியோ இதில் கொடுத்ததா கூட சந்தோஷப்பட்டிருப்போம். அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நீங்களே சொல்கிறீங்களே, என்னென்ன கொஞ்சம் நீங்களும் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆதரிச்சு விட்டு தான் நல்லா இருந்திருக்குங்கிறீங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், ஓகே. இன்னொன்று என்ன சொன்னார் அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்களோட ஓட்டு வங்கி வந்து ஒரு அதிகமாக வாங்கியிருக்காரு. கண்டிப்பாக வாங்கியிருக்காரு, அதை வந்து ஒத்துக்கக்கூடிய விஷயம்தான். அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, அதுக்காக நான் எம்ஜிஆர் அவர்களை வந்து கம்பேர் பண்ணல, எம்ஜிஆர் தான். என்னென்ன கம்பேர் பண்ணக்கப்புறம் எம்ஜிஆர்னு சொல்லி என்னென்ன பிரயோஜனம்? அது முன்னாடியே நீங்கள் வந்து சொல்லியிருக்கணும். சரி, எனிவே ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணிட்டீங்க. சரி, அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் உள்ள நல்ல விஷயத்தை கிரியேட் பண்ணுவீங்க பார்த்தா, ஏன் சொல்கிறேன், லாஸ்ட் ஒரு 20 நாளாகவே கிட்டத்தட்ட 29 ரேப் கேஸுன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 40லேருந்து 35 மர்டர் கேஸுன்னு சொல்கிறாங்க. இது வித்தின் 1 மந்தில் தான் இருக்குது. இதெல்லாம் பற்றி கொஞ்சம் மக்கள்கிட்ட பேசி, மக்கள் கொஞ்சம் நீங்கள் கவர்மெண்ட்டை மட்டும் ஃபுல்லாக நம்பாமல் கொஞ்சம் நீங்களும் வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக சேஃப்டியாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லி மக்கள்கிட்ட என்னெல்லாம் டெவலப்மெண்ட் கொண்டு வரலான்னு சொல்லி பேசுவீங்கன்னு பார்த்தா இன்னும் வந்துட்டு டிஎம்கே. அடுத்து ஸ்டாலின் சார், திமுக வந்து இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. சரி, நான் என்ன கேட்குறேன்னா, சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராகிய உதயநிதி வந்து அவ்வளோ கொஸ்டின் பண்ணார். நீங்கள் வந்து ரீல்ஸ் அரசியல் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து சரியாக வாக்கு வாங்கலை, நீங்கள் வந்து குதிரை பயணம் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து திருட்டுத்தனமாக வந்து எம்எல்ஏஸை வாங்குறீங்க, இவ்வளோ அவதூறு அவங்க மேலே வச்சார். அதில் ஏதாவது ஒரு ரீப்ளே இந்த மக்கள் முன்னாடி ஒரு ரீப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா ஐ எம் ஹாப்பி. ஆனால் நீங்கள் என்ன மக்களை எப்படி கொண்டு வரீங்கன்னா, என்னை பற்றி பேசிகிட்டே இருங்க மக்களே, பேசிகிட்டே இருங்க, நீங்கள் நின்றாதீங்க, நீங்கள் தான் என்னோட எனர்ஜின்னு சொல்லி மக்களே தான் வேலை வாங்குறீங்களே தவிர நீங்கள் எதுவும் வேலை பார்க்க மாட்டேங்கிறீங்களே. அண்ணன் தயவு செஞ்சு நிப்பாட்டிடாதீங்க, தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க. நீங்க தான் என்னோட எனர்ஜி ஃபோர்ஸ்.
நீங்க பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க. அரசியல் ரீதியாக சொல்கிறேன், முக்கியமான விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்ல வருவான்னு பார்த்தா 2 பேத்துக்குள்ள தான் போட்டி அப்படிங்கிறாரு. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. அண்ணே 2 பேத்துக்குள்ள போட்டி நடந்து ஜெயிச்சு வெளியே வந்துட்டீங்க. இதுக்கப்புறமும் இன்னும் போட்டி நடக்குன்னா புரியல. அப்புறம் மக்கள் நாங்களாம் ஓட்டு போட கேனையா நாங்களாம், எனக்கு புரியல. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா தற்கூரியாமா, தற்கூரியா எங்கள் மக்கள்லாம் தற்கூரிங்கிறீங்களா? அவனாவது ஒரு வாட்டி 2 வாட்டி தானே சொன்னான். நீ அதை ஞாபகப்படுத்தி இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கீங்கண்ணே. தற்குறின்றது இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க தற்குறின்னு சொன்னீங்களே, அவங்க தான் உங்களோட அரசியல் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆக்கி இருக்கிறாங்க. அதாவது மக்களுக்கு வந்து இந்த 1 இயர் என்னால் என்ன பண்ண முடியுங்கிறத ஒரு டீட்டெயிலாக மக்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா ஓகே. இன்னும் இந்த ஃபேன்ஸ் மீட் மாதிரியே பேசிகிட்டு இருக்காருங்க. இந்த ஸ்பீச்சிலே ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஜென்சி, அதாவது டிஎம்கே காரங்க பார்த்தீங்கன்னா ஓட்டுக்கு காசு கொடுத்து ஜெயிக்கலான்னு பார்த்தாங்க, முடியல. சரி ஏதாவது வந்து பத்திரிக்கையாளராக நம்ம பிடிச்சி வச்சுட்டு நமக்கு சார்ந்த மாதிரி பேசி ஓட்டு வாங்கன்னு பார்த்தா முடியல. சரி இந்த மாதிரி 5000 ஓட்டுக்கு முன்னாடி கொடுக்கலாம், மகளிர் உரிமை அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து பண்ணி ஜெயிக்கலான்னு பார்த்தா முடியல. இப்போ எப்படி இறங்கிட்டாங்கன்னா, ஓ நீங்களாம் ரீல்ஸ் போட்டு தானடா ஜெயிச்சிங்க, இருடா நானும் ரீல்ஸ் போடுறேன்னு சொல்லி ஜென்சியை தானே இறக்கி விடணும். ஒரு 4 ஜென்சியை இறக்கி விட்டு மீதி எல்லாத்தையும் கிராண்ட் ஃபாதர் இறக்கி விட்டுருக்கானுங்க. அவனுங்க கேமரா லைட்டாக அப்படி திருந்து பின்னாடி ஃபுல்லாக கிராண்ட் ஃபாதர். இவங்கெல்லாம் எந்த பிரச்சாரத்துக்கு வந்திருக்காங்கன்னா ஜென்சி டிஎம்கேக்கு வந்திருக்காங்க. ஏங்க உங்கள் பேர பிள்ளைங்கெல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு மாநாடு நடத்துகிறாங்கன்னா வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் உட்காந்து நாங்களும் ஜென்சின்னு பேசிகிட்டு இருந்தால் எனக்கு புரியலையே, அதை லைட்டாக அடிச்சு விட்டுருக்காரு. உனக்கு கவனிச்சிங்களா மக்களே, ஜென்சி தலைமுறையை அட்ராக்ட் பண்றதுக்காக உங்களுக்காக கொத்தடிமை. we are proud கொத்தூஸ். மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட். என் கண்ணுக்கு என்ன தெரியுமா தெரியுது? அங்க ஒரு 1 வயசு குழந்தை இருக்குது, பக்கத்துல ஒரு 5 வயசு குழந்தை இருக்குது, அவங்க அம்மா இருக்காங்க, பாட்டி உட்கார்ந்திருக்காங்க பின்னாடி. ஆமா இது குடும்ப கட்சி தான். குடும்பமா வந்து உதயசூரியனுக்கு ஓட்டு போடுற திமுக குடும்ப கட்சி தான். ஆமா இது குடும்ப கட்சி தான். திமுக குடும்ப கட்சி தான். போதுமா? என்னங்கடா இது கோமா ஒத்துக்கிறீங்க? புது ட்ரெண்டோ? மைனாரிட்டி கவர்மெண்ட்னா எப்படி ரன் பண்ணணும்னு என் தலைவன் கலைஞர்கள் அவர்கிட்ட போய் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா எங்க பாருங்க, அதான் போய் கேட்டு வந்துடுறோம். சீக்கிரம் சட்டு முட்டு வாங்க, இங்கே வெயிட் பண்றேன். அதாவது முதல்வன் படத்துல நடிக்க தான் நீங்க மறுத்துட்டீங்க. அட்லீஸ்ட் முதல்வன் படம் மாதிரி ஜெயிச்சிட்டீங்க. இப்போ அப்போவாது முதல்வன் படத்தில் நடித்த மாதிரியாவது இல்லை ரியலாக ஏதாவது பண்ணுங்கண்ணே. நாங்கள் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணோம், போயிட்டு ரேஷன் கார்டில் நின்று எவ்ரிபடி அந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு பார்த்தோம். இந்த மாதிரி ரேப் நடத்துல அதை போய் அவனை போய் சுட்டுக்கொள், இந்த தெரிய படத்தில் சுட்டு கொள்வீங்க அந்த மாதிரி சரி அட்லீஸ்ட் அப்படி பண்ண முடியாது தான். ஆனால் அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் ஏதாவது எடுக்கணுமே. ஜஸ்ட் எல்லாரும் மீம் தான் போட்டுட்ருக்காங்க, டிவிக்கே சார்ந்த மீம் தான் போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுத்துட்டோம். அட்லீஸ்ட் இந்த மக்கள் மீட்லையாவது சொல்லியிருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் பரவாயில்ல. அந்த குடும்பத்தை போய் நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய குடும்பத்தை போய் சந்திக்கிங்க. ஆனால் எலெக்ஷனில் ஜெயிச்சக்கப்புறம் இன்னும் தெரிலையே, அந்த சீட்டில் உட்காந்தாலே இப்படி தானா இல்லை இவர் மட்டும் தான் அப்படியான்னு தெரில. மக்களே எனிவே இந்த வீடியோ அண்ணனை பொழக்கிறதுக்கு எங்களோட நோக்கம் இல்லை. ஆனால் சில நடவடிக்கைகள் ஒரு மாதத்தில் கொஞ்சம் சரியில்லை. அது இந்த மக்கள் மீட்டில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதுக்கு தான் இந்த பொழப்பொழன்னு பொழந்துட்டோம். இதுக்கப்புறம் ஒரு நல்லது பண்ணால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி போடும், அதே மாதிரி கெட்டது பண்ணால் பொழப்பொழன்னு பொழப்போம். அதான் நம்ம பாலிசி. அண்டில் தென் பாய், see you, டாடா.